வேலி இல்லாத ஊரும் கோழி இல்லாத சோறும் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ நாம சிக்கன் போன்ஸ் ஸ்டியூ அப்படிங்கிறத ரெடி பண்ணலாமா? எண்ணெய் சூடானதும் பேலீஃப் போட்டுக்கோங்க, மிளகும் கொஞ்சம் போட்டுக்கோங்க, பட்டை, காரத்துக்காக பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க, வெங்காயமும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் போட்ட உடனே உப்பு போட்டுடணும். இதுக்கு வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணுங்கிறது அவசியம் இல்லைங்க, லேசாக வெந்தால் போதுங்க. கோழி எலும்புகளை போடுங்க. இப்போ நம்ம காய்கறியெல்லாம் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி, அப்படி இல்லைன்னா பீன்ஸு, கேரட்டு, நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தண்ணி சேர்க்குறாங்க. இதில் காய்கறிகள், கோழி எலும்புகள் எல்லாம் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடியை போட்டு மீடியம் ஃப்ளேமில் 15 நிமிஷம் வேக விடுங்க. 15 நிமிஷம் ஆயிடுச்சா? இனிமே நாம திறந்து பார்க்கலாம். ஆஹா, நல்ல வாசனை, நல்லா வெந்திருக்குங்க. மைதா மாவை தண்ணீரில் கரைச்சி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. இது திக்னஸ் பண்ணுறதுக்காக தான். அடுத்ததா தேங்காவை நல்லா அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் ஆட் பண்ணணும். தேங்காய் பால் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. எப்பெல்லாம் முடியுமோ சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம உப்பு சரியா இருக்கான்னு பார்த்துடலாமா? கொஞ்சம் உப்பு போடலாங்க. இது கூட கொஞ்சம் சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க. இப்போ சுவையான சிக்கன் போன்ஸ் ஸ்டியூ ரெடி ஆயிடுச்சுங்க. இதை சிக்கன் எலும்புகளை வச்சு பண்ணிடலாங்க. ரொம்ப சிம்பிளுங்க. இதை தோசை, இட்லி, சப்பாத்தி எது கூட வச்சு வேணாலும் சாப்பிடலாங்க. இது ஒரு வித்தியாசமான டேஸ்டாக இருக்குங்க. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா ரொம்ப மைல்டாக இருக்கும், காரமாக இருக்காது இல்லை, அதனால குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க.